இந்த நாளிலே நாம் எல்லாருடைய தியானத்திற்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோட கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டார். 5வது வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். 22வது வசனம் வாசிப்போம். நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. அதே அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் அடுத்த அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிப்போம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டதான வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு யோனத்தான் எழுந்து புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோனத்தானுடைய பின்னணியத்தை பார்க்கும் பொழுது அவன் சவுலின் குமாரனாக காணப்பட்டான். சவுல் இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணின பொழுது, அதாவது இஸ்ரவேலுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது, ஆண்டவருக்கு சற்றும் விருப்பமில்லாதபடி கொடுக்கப்பட்டதான ராஜா யார்? சவுல் ராஜா. இஸ்ரவேல் ஜனத்தின் முறையீட்டு நிமித்தமாய் ஆண்டவருடைய செவிகளிலே அவர்களுடைய முறையீடு எட்டினது நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களுக்கு என்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொள்ள சம்மதித்தார். அந்த ராஜா முதலில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவனாகவும் அதன் பிற்பாடாக அவன் தன் சொந்த விருப்பப்படி சில காரியங்களை செய்தது நிமித்தமாய் அவனுடைய ராஜ்யபாரமும் அவனை விட்டு எடுபட்டு போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இங்கு நாம் பார்க்கும் பொழுது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்ததான 2ஆம் வருஷத்திலே அவன் தனக்கு எதிரிட்டு வந்ததான சத்துருக்களை முறியடித்தது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தார், திரள் கூட்டத்தார் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அங்கு தானயம் இறங்கியிருப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய கூட்டம் நாம் வாசித்தோம் 5வது வசனத்திலே 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூட காணப்பட்டார்கள். அங்கு பாளையம் இறங்கியிருந்ததான கூட்டத்தார் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட போராடும்படி யுத்தம் பண்ணும்படி வந்திருந்ததான ஜனக்கூட்டத்தின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது கடற்கரை மணலத்தனை ஜனங்கள் காணப்பட்டார்கள். அவர்களோடு கூட 30,000 ரதங்கள் காணப்பட்டது. அத்துடன் 6,000 குதிரை வீரர்களும் காணப்பட்டார்கள். அங்கு பார்க்கும் பொழுது சவுல் பக்கத்திலே முதலாவது அவனோடு கூட இருந்தவர்கள் 2,000 பேர், யோனத்தானோடு கூட இருந்தவர்கள் 1000 பேர்கள், மொத்தம் 3,000 பேர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. நாட்கள் செல்ல செல்ல இந்த ஜனங்கள் அவர்களை நெருங்கி தானயம் இறங்கி இருந்த பொழுது சவுலோடு கூட பின்பு கணக்கிட்டு பார்த்த பொழுது சவுலோடு கூட இருந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை என்ன? வெறும் 600 பேர்கள் மாத்திரமே. சவுலோடு கூட இருந்த ஜனங்கள் வெறும் 600 பேர் மாத்திரமே நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். மற்றவர்கள் எல்லாரும் பயந்து கெபிகளிலே ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக அந்த யுத்தத்தை சந்திக்க
சவுலோடு கூட இருந்ததான ஜனங்களுக்கு தைரியம் இல்லாமல் காணப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், யுத்தம் போன்ற சிச்சுவேஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு திராணி இல்லாமல் காணப்படுகிறது. நாம் திராணி அற்ற நிலைமையிலே நம்மோடு உள்ளவர்கள் கூட நம்மை விட்டு ஓடி வருகிற சூழ்நிலைகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சந்தித்து வருகிற சூழ்நிலைகள் உண்டு என்று நான் நம்புகிறேன். என்னை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுல் சரியாக அதை எதிர்கொள்ளக்கூடியதான ஒரு தைரியம் இழந்தவனாக ஒரு மாதுளஞ்செடியின் கீழ் போய் உட்கார்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கு ஒரு இளம் வாலிபனாக, வாலிபர்கள் எல்லாரும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும், ஒரு இளம் வாலிபன், யுத்தத்தை பற்றி நன்கு அறிந்திராதவன், ஏதோ ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், அவனுக்கு கட்டுக்குட்டி என்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வாலிபன், அவன் இந்த சூழ்நிலையை பொறுத்து கொள்ள முடியாதவனாக காணப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? அவன் சிச்சுவேஷனை எல்லாம் பார்க்குறான். அப்பா கூட சரியான இராணுவம் இல்லை, சேனை வீரர்கள் இல்லை, அப்பாவும் சோர்வோடு போய் எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டாங்க என்று பார்த்த பொழுது அவனை கொண்டு இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் சூழ்நிலைகளை பார்த்து தைரியத்தை இழக்காதவனாக, இழந்து போகாதவனாக அவன் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு நிச்சயமாக ஆண்டவரோடு அவன் முறையிட்டிருப்பான். அவன் தன்னோடு உள்ளதான கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை ஒன்று அலசி இருப்பான். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுடைய வாழ்க்கையில எழும்பினது, கொழுந்து விட்டு எழும்பினது. அந்த மாத்திரத்திலே அவன் திரும்பி பார்க்கும் பொழுது பட்டயங்களையும் ஈட்டிகளையும் கொல்லனிடத்தில் கொண்டு சென்று அதை ஷார்பன் பண்ணுவதற்கு அங்கு இடத்தை தேடி பார்த்தால் அதற்கும் ஆட்கள் இல்லை. ஏனென்றால் பெலிஸ்தியர் அவர்களை சுற்றிலும் வளைந்து கொண்டு ஒருவரும் அவர்கள் பட்டயத்தை தீட்டிக் கொள்ளாதபடி பார்த்து கொண்டார்கள். ஆகவே இவர்கள் கொல்லனிடத்தில் போக வேண்டுமே ஆனால் கொல்லனிடத்தில் அவர்கள் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் தீட்டிக்கொள்ள போக வேண்டுமே ஆனால், ஷார்பன் பண்ணுவதற்கு கடந்து செல்ல வேண்டுமே ஆனால், அவர்கள் பெலிஸ்தர்களிடத்திலே மாண்டு சத்து விடுவார்கள். ஆகவே அதற்கும் வாய்ப்பில்லை. அப்படிப்பட்டதான ஒரு தருணத்திலே அங்குமெங்கும் பார்த்தால் பட்டயம் ஈட்டியும் இருந்தது இருவர்களிடத்தில் மாத்திரமே. யாரிடத்திலெல்லாம்? சவுலிடத்திலும் யோனத்தானிடத்திலும். ஜனங்களிடத்திலே பட்டயமோ ஈட்டிகளோ யுத்தத்திற்கு ஏற்றதான எந்த விதமான உபகரணங்களும் அவர்களிடத்தில் இல்லை, எந்த விதமான ஆயுதங்களும் அவர்களிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு வாலிபன், சற்றும் சவுலை போல பெரிய அனுபவம் இல்லாதவன் எழுந்து புறப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் எழுந்து புறப்படுவதற்கு முன்னதாக அவன் சொல்லிக் கொள்ளுகிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நாம் வாசிக்க கேட்டோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகலும் கொஞ்சம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அல்லேலூயா. அநேகம் பேரை கொண்டாகலும் கொஞ்சம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. இன்றைக்கு அநேகரை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் சூழ்நிலையை பார்த்து இழந்து போகிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை விசுவாசமும் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் வந்து விடுகிறது. ஆனால் சூழ்நிலை தங்களை விட்டு மாறுபடும் பொழுது தங்களிடத்தில் இருக்கிறதான நம்பிக்கை விசுவாசம் டோட்டலாக இழந்து விடுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. இங்கு யோனத்தானை போல எழுந்து புறப்பட்டவர்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கூட
யுத்தத்திற்கு புறப்பட்ட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கனிகளை பறித்தவர்களாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு கிதியோனை குறித்து. நியாயாதிபதிகள் வாசிக்க வேண்டாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 6 வாசிக்கும் பொழுது கிதியோனுடைய வெற்றியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய கட்டளையின்படி ஒரு குறிப்பிட்ட சிலரை மாத்திரம், சுமார் 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு, அங்கு கிழக்கத்திரி புத்திரர்கள் அவனுக்கு எதிராக, அல்லது மீதியானியர் அமலேக்கியர்கள் அவர்களுக்கு எதிராக கடந்து வந்த பொழுது அவர்களை மேற்கொள்ளும்படி வெறும் 300 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவர்களை அணி அணியாக நிறுத்தி கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டு எக்காலம் ஊதி பானைகளை போட்டு உடைக்கும் பொழுது அங்கு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆசா, யூதாவின் ராஜாவையே ஆசாவை பார்க்கும் பொழுது அவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை எதிர்கொள்கிறான். அவனுக்கு எதிராக 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு சேனை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அதோடு கூட 300 ரதங்களும் சேர்ந்து மரேசா என்கிறதான இடத்திலே ஆசாவுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்த ஜனத்தை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த எத்தியோப்பிய இராணுவம் ஆசாவுக்கு நேராக அந்த நாட்களை புறப்பட்டு வந்த பொழுது ஆசா என்ன பண்ணினான்? ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தாவே பலனுள்ளவனார்க்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது லேசான காரியம், ஆகவே நீர் எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி கதறி ஆண்டவரிடத்திலே மன்றாடியதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்திலே கர்த்தர் காது கேளாதவர் போல இராதபடி ஆண்டவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அந்த நேரத்திலே வெற்றியோடு கூட ஜெயத்தை அவன் கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ததை பார்க்கிறோம். ஒரு எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு சீரிய ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்பட்ட நாட்களிலே இந்த எலிசா என்பவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆண்டவர் அந்த சீரியா ராஜா அவனுடைய எல்லா திட்டங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று அவன் வெளிப்படுத்தி வந்ததை அவன் கேள்விப்பட்டதினாலே எலிசாவை கொல்லும்படி அவன் வகை தேடினதை பார்க்கிறோம். எலிசா அவனுடைய வேலைக்காரன் அதிகாலமே புறப்பட்டு வெளியே கூடாரத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்து பார்த்த பொழுது அங்கு ஒரு பெரிய இராணுவம் நிறுத்தப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க வேண்டாம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எலிசாவை ஒரு உளவாளி என்று சொல்லி அந்த சீரிய ராஜா அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடந்தது? எலிசா ஒரு கர்த்தருடைய தாசன், தீர்க்கதரிசி, கர்த்தருடைய பிள்ளை. அவனுக்கு தெரியும் கர்த்தர் யார் என்பதை தெரியும், அவனோடு கூட இருப்பது யார் என்று தெரியும், அவனை நடத்துகிறது யார் என்று தெரியும், அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறது யார் என்று தெரியும். ஆகவே அவன் தைரியமாகவே இருந்தான். ஆனால் அந்த வேலைக்காரன் எப்படி இல்லை? தைரியமாக இல்லை. ஆனால் எலிசா அவனுக்கு சொல்லி கொடுத்தார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் பேர். ஆகவே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி வேலைக்காரனுக்காக அந்த சூழ்நிலையிலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், கண்கள் ஏறிட்டு பார்த்தால் அவனை கொல்லும்படி ஒரு பெரிய கூட்டம், அதை பற்றி சற்றும் அஞ்சாதபடி அவன் அந்த நேரத்தில் யாரை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு செல்கிறான்? அவன் கொண்டு செல்கிறதெல்லாம் அவனுடைய வேலைக்காரன். என்ன தெரியுமா? இவனுடைய கண்களை ஆண்டவரே நீர் திறந்தருளும், அவன் அறிந்து கொள்ளட்டும், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு அல்லது என்னோடு இருக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களோடு இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி எலிசா, அன்றைக்கு வாசிப்போமா அந்த வசனத்தை? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம்
16வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். யார் பார்த்தது? வேலைக்காரன் பார்த்தான். கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்த பொழுது எலிசாவை சுற்றி நிற்கிறதான ரதங்களையும் அக்கினிமயமான ரதங்களை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை காக்கும்படிக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படிக்கு, சத்துருடைய கைகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் யாருக்கு கட்டளையிட்டிருக்கிறார்? கர்த்தருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை இருக்கிறார். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். போதும். வாசித்ததான வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கு கர்த்தருடைய தாசர்கள் ஆண்டவர் யார் என்பதை மிக திட்டம் தெளிவுமாக அறிந்தவர்களாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், நாம் ஆராதிக்கிறது இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர் யார், நாம் யாரோடு கூட இருக்கிறோம் என்கிறதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கு ஒரு எசேக்கியா ராஜா 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். சொல்கிறார், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அவனுக்கு எதிராக யார் வந்தார்? அசீரியா ராஜா என்னும் சனகரிப் பெரிய ஒரு கூட்டத்தாரோடு கூட அவனுக்கு எதிரிட்டு வந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? பயப்படாமலும் அந்த கூட்டத்தார ஜனத்தை எல்லாரையும் அழைத்து முன்னிறுத்தி அவன் சொல்கிறான், நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். என்ன சொல்லுகிறான்? அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அடுத்த வசனம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். மறந்து போகாதீர்கள், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். உலகத்தாரோடு இருக்கிறது என்னது? மாம்சபுயம். நம்மோடு இருக்கிறவர், ஆமென், பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர். நம்மோடு இருக்கிறவர் யார்? நாம் ஆராதிக்கிறவர் யார்? மாம்சத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த, உயிரோடு இருக்கிறதான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நம்மோடு இருந்து நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நமக்கு உதவி செய்வதற்கு போதுமானவர், நம்முடைய சூழ்நிலைகளை நன்கு அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு மாம்சத்திலே போராடுகிறதான ஒரு போராளிக்கு நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை காண முடியாது. அல்லேலூயா. அன்றைக்கு எலிசாவோடு கூட இருந்த வேலைக்காரனுக்கும் காண முடியவில்லை. அதற்கென்று எலிசா பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையிலே அவனுக்காக ஜெபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எதற்கு? அவன் கண்கள் திறக்கப்படும்படிக்காக. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்மோடு கூட யார் இருக்கிறார் என்பதும் அவர் என்ன செய்ய முடியும் நமக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது, அநேக விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆண்டவர் நமக்கு எது செய்ய முடியும் என்பதை மறந்து போகிற காலகட்டத்திற்குள்ளாய், மறந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு நேராய் நாம் தள்ளப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் ஏற்படும் பொழுது ஒருவேளை ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோமா,
இந்த ஆண்டவரையா நாம் நேசிக்கிறோம், இந்த ஆண்டவருடைய அடிச்சுவடுகளையா நாம் பின்பற்றுகிறோம், ஏன் நமக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்று நாம் ஒருவேளை கேள்விக்கு மேல் கேள்வியோடு கூட அவரை நோக்கி பார்க்கலாம். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கும் ராஜாக்கள் சந்தித்ததான சூழ்நிலைகள் அப்படியே தான். அவருடைய வாழ்க்கையிலே அங்கு வலது பக்கம் திரும்பினாலும் யுத்தம், இடது பக்கம் திரும்பினாலும் சத்துருக்கள், முன்பக்கம் போனாலும் சத்துருக்கள், பின்பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஆபத்து. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவர்கள் கர்த்தர் மேல் வைத்ததான நம்பிக்கை நிமித்தமாய் அவர்களை முறியடிக்கும்படியாய், அல்லேலூயா, அவர்களை சுற்றி இருந்ததான தேவதூதர்கள் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்தபடியினாலே, அவர்களை காத்து கொண்டபடியினாலே, அவர்களுடைய வாய்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் காணப்பட்டபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அபியாசப்படுத்தி கொண்டபடியினாலே, அவருடைய வாழ்க்கையிலே பிராக்டிக்கலாக அவைகளை அவர்கள் செயல்படுத்தி கொண்டபடியினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை காண முடிந்தது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் யார்? பெரியவர். நம்மோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கிறது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் உண்மையாகவே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோமா என்கிறதை குறித்ததான ஒரு நல்ல தரிசனம் நமக்கு தேவைப்படுகிறது. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோமே, ஆனால் நாம் நிச்சயமாக நாம் அறிந்ததான சத்தியத்திலே நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு யோனத்தான் தைரியமாக புறப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுக்கு திட்டம் தெளிவுமான ஒரு 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 நம்பிக்கை இருந்தது. அவன் தேவனால் உண்டாயிருக்கிறவன், அவன் தேவனுடைய பிள்ளை, அவனோடு கூட பெரியவராகிய ஆண்டவர் கூட இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை அவனுக்கு ஏற்பட்டது. ஒருவேளை ஜனங்கள் அவனை விட்டு கடந்து சென்றாயிருந்தாலும், அவனுடைய தகப்பனார் அவனோடு கூட அந்த சூழ்நிலையில் இல்லாமல் இருந்தாலும், ஜனங்கள் தங்களை விட்டு கழன்று போயிருந்தாலும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னை கொண்டு இந்த சூழ்நிலையை சந்திக்க முடியும் என்கிறதான ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக வாலிபர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாம் கேட்டதை போல என்ன, ஆண்டவர் பலவிதமான தாளந்துகளை வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வாலிபர்கள் முன்வர வேண்டும். அல்லேலூயா. அந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 தாளந்தை பெற்றவன், 2 தாளந்தை பெற்றவன், 5 தாளந்தை பெற்றவர்களை பார்க்கிறோம். அவர்கள் 1 தாளந்தை பெற்றவன் என்ன செய்தான்? அதை மண் தோண்டி மூடி போடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதை மல்டிப்ளை செய்தவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை குறைந்த தாளந்துகளாய் காணப்படலாம், குறைந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். அதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் என்று அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளாலே சொல்லிக் கொள்கிறார்கள், எனக்கு இதுதானே இருக்கிறது, எனக்கு அதிகமாக ஒன்றுமில்லையே, நான் என்ன செய்ய முடியும் இதை வைத்துக்கொண்டு என்று சொல்லுகிறார்கள். அநேகருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது குறைந்ததை வைத்து அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனத்தானை பார்க்கும் பொழுது அவனுக்கென்று சொல்லிக் கொள்ளும்படியாக வேறொன்றுமில்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வதை தவிர அவனுக்கு சொல்லக்கூடிய அளவிலே ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் தைரியமாக எழுந்து புறப்பட்டு செயல்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எதுவானாலும் எந்த குறை இருந்தாலும் கூட அந்த குறையை பற்றி நாம் கவலைப்படாதவர்களாக, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு எந்த குறையும் இல்லை என்கிறதான ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் அனுதினமும் தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோமேயானால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் காணப்படும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஆண்டவர் அநேக திரளான கூட்டங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு 3 நாட்கள் இருந்த பொழுது, அவர்களுக்கெல்லாம் பசி உண்டான பொழுது சீஷர்களிடத்திலே இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஏதாகலும் உண்டா என்று கேட்ட பொழுது சீஷர்கள் தேடி கண்டுபிடித்து இயேசுவினிடத்திலே வந்து என்ன சொன்னார்கள்? ஒரு சிறுவனிடத்திலே என்ன இருந்தது? 5 அப்பமும்
2 மீனும் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் உடனடியாக அவனை சீஷர்கள் அதை வாங்கி கொண்டு இயேசுவினிடத்திலே கொடுக்கவில்லை. இயேசுவினிடத்திலே கட்டளை பெற்று பிற்பாடாக கொண்டு வந்து இயேசுவினிடத்திலே கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் என்ன இல்லை? இதை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்பதுதான் தைரியம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியும் என்று அவர்கள் எப்பொழுது விசுவாசித்தார்கள்? 5000 பேரை ஆண்டவர் உட்கார வைத்து போஷித்த போதுதான் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்களும் அந்த ஜனக்கூட்டத்தாரும் அறிந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எது இருக்கிறது என்பது முக்கியமல்ல, என்ன தாளந்து இருக்கிறது என்பது முக்கியமல்ல, என்ன கிருபை இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம், அது எப்படி எவ்வளவு தூரம் நம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அந்த குறைந்தவைகளை வைத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, நாம் எழுந்து புறப்படும் பொழுது, நாம் செயல்படும் பொழுது, நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பாடுகிற வரம் மாத்திரம் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஜெபிக்கிற வரம் மாத்திரம் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு 2 நிமிடம் பேசுகிற வரம் மாத்திரம் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒருவேளை வசனம் வாசிக்கிற கிருபை இருக்கலாம், இல்லாவிட்டால் மற்றவர்கள் வசனம் வாசித்தால் அதை கேட்டு கிரகிக்க கூடியதான தன்மை கொடுத்திருக்கலாம். அது எப்படிப்பட்டதான ஒரு கிருபையாயிருந்தாலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிறதான நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நம்பி நாம் செயல்படுவோமே ஆனால் நாம் நிச்சயம் ஜெயம் பெற்று விடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? எத்தனை ஒரு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக செங்குத்தான மலைக்கு மேலே தவழ்ந்து போய் ஏற ஆயத்தமாக இருக்கிறீங்க? செங்குத்தான மலையில நீங்க தவழ்ந்து போனீங்கன்னா மேலே போய் சேரும்போதே உடம்பெல்லாம் ரத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் அப்படி செல்ல ஆயத்தமாக இருந்தால் தான் உன்னுடைய விரோதியை நீ கண்டுகொள்ள முடியும், அவனை ஜெயிக்க முடியும், அவனை முறியடிக்க முடியும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பிதாவே, சுவாமி, இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களோடு பேசினீர், எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, யோனத்தானுடைய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு காட்டி கொடுத்தீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒரு யோனத்தனாக மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மலையின் மேலே ஆண்டவரே பாறையின் மேலே தவழ்ந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் சோர்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய சத்ருவினுடைய பலத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனம் தான் எங்கள் முன்னால் நிற்கிறது ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, தைரியத்தை தாரும் ஆண்டவரே, சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தீர்மானத்தோடு ஆண்டவரே அடையாளத்தை கேட்டு உம்மிடத்திலிருந்து அடையாளத்தை வாங்கி ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற சத்துருக்களை நீர் எங்களுக்கு காட்டி தாரும் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை காட்டி தாரும் ஆண்டவரே. நீர் தருகிற வெற்றியை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் யாவரும் சுவாமி உம்முடைய வெற்றியை அறிய உதவி செய்ய மாட்டேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்ய மாட்டவரே. நீர் எங்களோடு பேசினீர், மக்க ஸ்தோத்திரம். பேசின மகனையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தைரியத்தையும் கொடுத்த ஆண்டவரே, இதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறேன் பிதாவே. ஆமென். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் புது தேவ செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.